ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? சாப்பிட்டீங்களா? டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? திருப்பி உங்களுக்காக மொட்டை மாடியிலேருந்து ஒரு வீடியோ. சாயந்தரம் அப்படியே இப்படி வந்தால் பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டு. இந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே டெய்லி நான் மேலே வரமாட்டேன், எப்போயோ ஒரு நாள் தான் வருவேன். கிளைமேட் நல்லா இருக்குது, மேலே போகலாம் அப்படின்னு தோணும் போது மேலே வருவேன் நான். மற்றபடி டெய்லியெல்லாம் வரமாட்டேன். அப்படியே வந்து பார்த்துட்டு சரி உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்ட்டு தான். என்ன விஷயம்னா, நான் உட்காந்துக்கிறேன், இருங்க. இந்த படிக்கட்டுக்கிட்ட நான் உட்காந்துருக்கேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? படிக்கட்டில் உட்காந்துருக்கேன். என்ன விஷயம்னா, நம்ம வந்து எல்லோரும் செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அது நம்மளுக்கு வந்து அது பொருத்தமாக இருக்காது, பொருந்தி வராது. நிறைய விஷயங்கள் அப்படி தான். என்னோடய லைஃபே அப்படி தான். நிறைய விஷயம் நான் யூடியூப்பில் பார்த்து கூட செய்யலாம் அப்படின்னு நினச்சி செய்வேன். ஆனால் அது எனக்கு செட் ஆகாது. நான் எப்பயுமே நார்மலாக நான் எப்படி செய்கிறேனோ அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு இருந்தனாலே என்னோடய லைஃப் கரெக்டாக போயிட்டுருக்கும். திடீர்னு ஒரு சேஞ்சு பண்ணலாம், சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், அந்த 3 மணிக்கு எழுந்து அது என்ன பூஜை, அது என்ன பூஜைப்பா அது, பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்கன்ட்டு வச்சா நல்லதுன்னு சொன்னாங்கன்னுட்டு நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு மற்றவங்கள பற்றி நான் சொல்லலை, எனக்கு இதை நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் இது. அதனால் நீங்கள் செய்கிறவங்களாம் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னாலாம் நான் ஒரு நாளும் சொல்லலை. எனக்கு நான் சொல்லிக்கிறேன். என்ன விஷயம்னா, அது வந்து எனக்கு செட் ஆகாது. நான் வந்து எப்பயும் போல் வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் எப்பயுமே போல் நான் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தெல்லாம் துடைச்சிட்டு ஒரு 10 மணிக்குள்ளே விளக்கு வச்சிடும். அப்படி இல்லைன்னா குளிகை நேரத்தில் தான் அந்த 12லேருந்து 1 மணி, 1லேருந்து 2 மணி அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் விளக்கு வச்சுருவேன். அந்த மாதிரியே நான் போயிட்டு இருந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் என் லைஃப்பில் தெரியாது. அப்படியே நான் போய்கிட்டே இருப்பேன் எப்பயும் போல் நார்மலாக. ரொம்ப ஓஹோன்னு இல்லைனாலும் நம்மளோட லைஃப் நார்மலாக போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு ட்ராக்கு, சரி இவங்கெல்லாம் செய்கிறாங்களே நம்மளும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடந்த விஷயத்தையே நான் சொல்கிறேனே உங்களுக்கு. என்னென்னா, இந்த பங்குனி உத்திரம் வந்துச்சு இல்லையா, அதில் நான் சஷ்டி அன்னிலேருந்து விரதம் தொடங்கினேன். காலையிலே எழுந்து உங்களுக்கு கூட வீடியோ போட்டிருப்பேன். 9 நாள் 9 பிரசாதம் பண்ணி வச்சு நான் சாமி கும்பிட்டேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா, 3 மணிக்கு எழுந்துருவேன். 4:30 மணி 3 மணி அந்த மாதிரி எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் துடைச்சிட்டு பூஜை போட்டுவேன். ஆனால் என்னாச்சு பாருங்கள், அன்னைக்கே பங்குனி உத்தரத்தன்னைக்கே எனக்கு வந்து டெத்து செய்தி வந்துருச்சு. எங்கள் மூத்தார் பையன் தூக்கு போட்டு இறந்துட்டார் எங்கள் ஈரோடில். அதுக்கப்புறம் இப்போது விளக்கு வைக்க முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஒரு பயம். அப்போ அது மாதிரி தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னாக்கா எனக்கு அது செட் ஆகாது. யாருக்காவது உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கா, உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணுறது, என்னோடய ராசி அப்படி. என்ன செய்கிறது சொல்லுங்கள். திடீர்னு ஏதாவது ஒருத்தர் செய்கிறாங்களே நம்மளும் அதை செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா எனக்கு அது செட் ஆகாது. இது பாருங்கள், கோயிலுக்கு கூட அப்படி தான். கோயிலுக்கும் எல்லோரும் போவாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஒரு கோயிலுக்கு நான் போன உடனே எனக்கு தெரிஞ்சிடும், இங்கே வந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது. போயிட்டு வந்தோடனே ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அதனால அதுக்கப்புறம் நான் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன். அந்த மாதிரி நான் ரெகுலராக செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தனாலே என்னோடய லைஃப் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு ட்ராக் மாற்றினேன்னா அதில் வந்து நான் மாட்டிக்குவேன். அந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? நீங்கள் யாராவது அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் இப்பயும் சொல்கிறேன் பாருங்கள், நான் என்னோடய லைஃப்பில் நடந்ததையும் எனக்கு நடக்கிறதையும் மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு, நீங்கள் அது மாதிரி செய்யாதீங்கனாலும் நான் ஒரு நாளும் சொல்ல கிடையாது. நிறைய பேர் செய்கிறீங்க, அது உங்களுக்கு செட் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் செய்கிறீங்க. எனக்கு என்னோடய ராசிக்கு என்னோடய நேரத்துக்கோ என்னமோ எனக்கு அதெல்லாம் செட் ஆகுறதில்ல. என்ன செய்கிறது சொல்லுங்கள். அதுதான், அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதை தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தால் சாரி. எனக்காக என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயத்த மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், சரியா? அதே மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் கொடுக்கணும்னு நினப்பேன். அவங்களுக்கு கொடுத்தேன்னா எனக்கு எதுவும் செட் ஆகலைன்னா அது உடனே எனக்கு காமிச்சிடும்.
அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். அதே ஒரு காட் கிஃப்ட் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தெரியாமல் அந்த தப்பை நம்ம திருப்பி திருப்பி பண்ணுவோம். அதனால் அது எனக்கு காட்டி கொடுத்துரும். அதே ஒரு பெரிய ஒரு கடவுளோட அனுகிரகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் நம்ம போய் மாட்டிக்கிறத விட நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாரு இல்லையா கடவுள், அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாமே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றதுனால நான் முடிவு பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே எதை பார்த்தும் நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. நான் ரொட்டீனாக என்ன செய்கிறனோ, நான் ரொட்டீனாக சாமிக்கு என்ன செய்கிறனோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகிறேன். மற்றபடி எக்ஸ்ட்ராவாக நான் எதையும் ஒருத்தர் செய்கிறாங்களேன்ற விஷயத்த நான் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் என் கருத்தை என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இது சொல்லியிருக்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். 1.5 வருஷம் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் நான் சேனல் தொடங்கி. இன்னும் 2000 பேர் கூட சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேன்றீங்க. அது எப்படி வருதுன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபரு ஒரு 20 நாளைக்கு ஒரு டைம் 10 அப்படி வராங்க. அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.